ஹாய் எவ்ரிவன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் பேக் பார்ட்டில் எப்படி நம்ம பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறது, அவுட்லைன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்தா நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேப்பில் ஆஃப் இன்ச்சுக்கு இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் நம்ம பேக் பார்ட் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கிட்டு நான் பார்த்திங்கன்னா B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டும் போது இந்த க்ளூ வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டோன்ஸ்லாம் வெளியே வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த குந்தன் ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா, இதை எடுத்து நம்ம 1 by 1 ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி டிசைன் வர மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 பீட்ஸ் 2 ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 ஸ்டோனுக்கும் சென்டரில் நம்ம இந்த டியூப் பீட் ப்ளஸ் இந்த பேர்ல் பீட் ப்ளஸ் சுகர் பீட் இது 3 வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டியூப் பீட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த பேர்ல் பீட் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். கொடுத்து அந்த சுகர் பீட்லேயே அப்படியே நம்ம லாக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அந்த பீட்ஸ் மேலேயே நம்ம அந்த த்ரெட்டை வச்சு லாக் பண்ணி அப்படியே கீழே டவுன் சைடில் த்ரெட்டை வச்சு இழுத்துருங்க. இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக போட்டு வரப்போம். இந்த 2 ஸ்டோன்ஸுக்கும் நடுவில் கேப்பில் இந்த மாதிரி டிசைன் வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டு வர போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் நைலான் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மிஷின் த்ரெட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் த்ரெட்டாக இருந்தால் நம்ம ப்ளவுஸ்க்கு என்ன கலரோ அதே கலர் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது ஓவராலாக எல்லாம் அந்த பேக் பார்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ் கொடுத்து இந்த சுகர் பீட் கொடுத்தும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த சிம்பிள் டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஈஸியாக நம்ம இதை நீங்கள் போடலாம். எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லை. நம்ம நார்மலாக நம்ம சேனலில் என்னென்ன பேசிக் ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோமோ அந்த ஸ்டிச்சஸை வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நம்ம இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க ப்ளவுஸோட பேக் பார்ட் டிசைன். ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் மாரீஸ்.